பகுஜன் சமாஜ் கட்சியின் தமிழ்நாட்டு தலைவர் ஆம்ஸ்ட்ராங் கொலைக்கு அரசியல் கட்சியினர் கடும் கண்டனம் தெரிவித்திருக்கிறார்கள். ஆம்ஸ்ட்ராங் கொலைக்கு பகுஜன் சமாஜ் கட்சி தலைவர் மாயாவதி கடும் கண்டனம் தெரிவித்துள்ளார். தனது எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டுள்ள மாயாவதி, தமிழ்நாட்டின் தலைவராக இருந்த ஆம்ஸ்ட்ராங் வழக்கறிஞராகவும் தலித் மக்களின் வலுவான குரலாக இருந்ததாகவும் குறிப்பிட்டுள்ளார். ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் தொடர்புடையவர்களை தண்டிக்க வேண்டும் என்று மாநில அரசை மாயாவதி கேட்டுக்கொண்டுள்ளார். இதேபோன்று ஆம்ஸ்ட்ராங் கொலை மிகுந்த அதிர்ச்சி அளிப்பதாக கூறியுள்ள பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை, தமிழ்நாட்டில் பகுஜன் சமாஜ் கட்சியின் முகமாகவும் துடிப்பான தலைவராகவும் ஆம்ஸ்ட்ராங் திகழ்ந்ததாக கூறியுள்ளார். எளிமையான மனிதராக அவர் திகழ்ந்ததாகவும் அண்ணாமலை தனது அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளார். ஆம்ஸ்ட்ராங் மறைவுக்கு இரங்கல் தெரிவித்துள்ள அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி, ஒரு தேசிய கட்சியின் மாநில தலைவர் வெட்டி கொல்லப்பட்ட நிலையில் சட்டம் ஒழுங்கை என்னவென்று விமர்சிப்பது என குற்றஞ்சாட்டியுள்ளார். தொடர்ச்சியாக குற்றங்கள் நடைபெறும் அவல நிலைக்கு சட்டம் ஒழுங்கை தள்ளிய முதல்வருக்கு கடும் கண்டனம் தெரிவிப்பதாகவும் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். ஆம்ஸ்ட்ராங் கொலையை கோழைத்தனமான கொடூரம் என குறிப்பிட்டுள்ள விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் திருமாவளவன், குற்றவாளிகளை குண்டர் தடுப்பு காவலில் சிறைப்படுத்த வேண்டும் என வலியுறுத்தியுள்ளார். ஆம்ஸ்ட்ராங் மறைவு ஒடுக்கப்பட்ட சமூகத்திற்கு நேர்ந்த பேரிழப்பு என்றும் திருமாவளவன் குறிப்பிட்டார். ஆம்ஸ்ட்ராங் மறைவுக்கு இரங்கல் தெரிவித்துள்ள தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை, ஆம்ஸ்ட்ராங் கொலைக்கு பின்னணியில் இருக்கும் குற்றவாளிகள் மீது உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளார். தலித் மக்களின் குரலாக திகழ்ந்தவர், ஒட்டுமொத்த சென்னையே பேசும் அளவுக்கு வளர்ந்த ஆம்ஸ்ட்ராங் யார்? இப்போது பார்க்கலாம். சென்னை பெரம்பூரை சேர்ந்த கிருஷ்ணன் என்பவரின் மகனான ஆம்ஸ்ட்ராங் பள்ளிக்காலம் முதலே அரசியலில் ஆர்வமுடையவராக இருந்துள்ளார். விளிம்பு நிலை மக்களின் உரிமைகளை பாதுகாக்கும் லட்சியத்துடன் திருப்பதி வெங்கடேஸ்வரா பல்கலைக்கழகத்தில் சட்டம் படித்தார். கடந்த 2000ஆம் ஆண்டு முதல் தீவிர அரசியலில் ஈடுபட்டு வந்தார். அம்பேத்கர் கொள்கைகளால் ஈர்க்கப்பட்ட ஆம்ஸ்ட்ராங் 2006இல் டாக்டர் பீமாராவ் தலித் அசோசியேஷன் என்ற அமைப்பை உருவாக்கினார். அதே ஆண்டு சென்னை மாநகராட்சியின் 99வது வார்டில் போட்டியிட்டு மாமன்ற உறுப்பினராக தேர்வாகியிருந்தார். 2007இல் அப்போதைய உத்தரப்பிரதேச முதலமைச்சர் மாயாவதியின் பகுஜன் சமாஜ் கட்சியில் இணைந்தார். 2011ஆம் ஆண்டில் அம்பத்தூர் தொகுதியில் பகுஜன் சமாஜ் கட்சி சார்பில் போட்டியிட்டார். பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில தலைவராக தொடர்ந்து 17 ஆண்டுகள் இருந்து வந்தார். தூய்மை பணியாளர்களுக்கான போராட்டம், நீட் எதிர்ப்பு, தலித் மக்களுக்கு ஆதரவான போராட்டங்களை ஆம்ஸ்ட்ராங் முன்னெடுத்தார். சென்னை பெரம்பூரில் தான் வசித்து வந்த வீட்டிற்கு அருகில் பௌத்த விகாரம் ஒன்றை கட்டியவர்.